ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் லீக் மேட்ச் நம்பர் 29. ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் மற்றவங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஆல்ரெடி ஹெர்பர்ட் ஹெரிகன் சிட்னி தண்டர்ஸ் ஆடக்கூடிய மேட்ச் கேன்சல் ஆச்சு மழையினால். இப்போ இந்த மேட்ச் வந்து வேறு கிரவுண்டில் நடக்குது. இந்த மேட்ச்சுக்கு ஃபுல் ஹெட் வென்யூ ஸ்டார்ட் எல்லாமே வந்து எடுத்துட்டேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் போன மேட்ச்சுக்கான விபிஎல் மேட்ச் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக முன்னாடி நிறையா பேசி அதுக்கப்புறம் கொண்டு போயிருப்பேன். அதுக்கு வந்து ஒரு யூஸர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், அதை ஏற்றுக்கணும். அவர் என்ன சொன்னார்னா, ப்ரோ நீங்கள் ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பிக்கிறீங்க, அரைச்சமாகவே அரைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். பட் என்னன்னு தெரியல, அந்த மேட்ச் மட்டும் அரைச்சமாகவே அரைச்சி பர்ஃபெக்டாக போச்சு, எல்லாமே ஒர்க் ஆச்சு. பட் இந்த மேட்ச்சில் அப்படி பண்ணலை. நான் டேரெக்டாகவே ரொம்ப குயிக்காகவே போயிடுறேன். உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஹெட் வென்யூ ஸ்டார்ட் ஃபுல்லாக இருக்கப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அந்த மேட்ச் வந்து கரெக்டாக அரைச்சிருக்கு, அதையும் வந்து இந்த இடத்துல சொல்லிடுறேன். ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸ் விசஸ் சிட்னி தண்டர்ஸு 10 ஜனவரி 1:45 வந்து இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. பிலிரே ஓவல் ஹெர்பர்ட்டில் இந்த மேட்சை வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி இந்த கிரவுண்டில் நடந்த மேட்ச் எல்லாமே நல்ல பேட்டிங் ட்ராக்காக தான் இருந்துச்சு. மிச்சல் ஓவன் வந்து லைட்டாக ஃப்ளிக் ஆடினாலே எங்கேயோ போச்சு லெக் சைடு, அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் தான். அவரோட ஹெட் வென்யூ ஸ்டார்ட்ஸ் ப்ரீவியஸ்லாம் பார்த்தா ரொம்ப போராக தான் இருக்கும். ஆனால் ரீசன்ட் ஃபார்ம்னு பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் மெயினாக நல்லா அடிச்சிருக்காரு. அவரோட பவர் ஹிட்டிங்கை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி அவர் ஹிட் பண்ணிகிட்டே இருந்தால் கன்சிஸ்டண்ட்டாக ஜாக் ஃப்ரேசரை தூக்கிட்டு அந்த இடத்துல மிச்சல் ஓவனுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க ஆர்சனல் டீமில் ஓப்பனிங்கு. அதுக்கான ஒரு டார்கெட்டை தான் அவர் ஆடுறாரு. ஏன்னா அவருமே யங்ஸ்டர் தான், பார்க்க தான் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்காரே தவிர்த்து ஏஜ் ரொம்பவே கம்மி. அதனால் அவருக்கும் நல்ல ஒரு ஃப்யூச்சர்ன்றது இருக்குது. ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸு சிட்னி தண்டர்ஸு குயிக்காக பார்க்கலாம். ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸு கிரவுண்டில் நடந்த கடைசி 2 மேட்ச் எப்படி போயிருக்குன்னா, சிட்னி சிக்ஸர்ஸ் மட்டும்தான் சேஸ் பண்ண முடியாமல் ரொம்பவுமே ஃப்ளாப் ஆனாங்க அவங்க பவுலிங்க்கு எதிராக, ஹெர்பர்ட்டோட பவுலிங்க்கு எதிராக. மற்றபடி இந்த கிரவுண்டில் சேஸ் பண்ண முடியும். நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்குது. அதை போன மேட்ச்சில் டீம் டேவிட்டுக்கு ஓபி பால் உள்ளே நல்லா வந்து உங்களுக்கு சூப்பராக உள்ளே போடக்கூடிய பாலாக வந்து போட்டு ஜிமி ஓர்டன் ஃபார்முக்கு கொண்டு வந்தார். ரொம்பவுமே ஈஸியாக தான் பேட்டிங் ட்ராக் மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்த மேட்ச்சில் ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸ் சிட்னி ஆடினதில் ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸ் வந்து 161 அடித்தாங்க. அவங்களுமே ஒரு டீசெண்டாக பேட்டிங் ஆடினாங்க. பட் சிட்னி சிக்ஸர்ஸ் வந்து ரொம்பவே ஸ்லோவானாங்க. மேபி அந்த மேட்ச் கொஞ்சம் க்ளவுடி கண்டிஷனு, மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதனால் இது பவுலிங் ட்ராக்காக மாறிச்சா என்னன்றது தெரில. ஜாக்சன் பர்ட் 4 விக்கெட் எடுத்தப்பே தெரிஞ்சிச்சு. பட் இந்த மேட்ச் கடைசி நடந்த அடிலைட்டு ஹெர்பர்ட் ஆடின மேட்ச் பார்த்தோம்னா பயங்கரமான ஒரு பேட்டிங் ட்ராக் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. செகண்ட் பவுல் பண்ணுறப்ப ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் இந்த கிரவுண்டில் கிடைக்குதுன்றது முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ சிட்னி தண்டர்ஸ் ஆடினாலும் சரி, அதேமாதிரி ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸ் வந்து செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி, மெயினான ஸ்பின்னர்ஸை எடுத்துக்கோங்க. பிளேயிங் லெவனில் நிறைய மாற்றங்கள் இருக்கும், அதையும் நான் வந்து தெளிவுபடுத்திடுறேன். சேம் பேட் பால் லெவன் டிடிஎஸ் 100% ஃப்ரீ, ஜிஎஸ்டி 100% ஃப்ரீ. பிபிஎல்ல எல்லா மேட்சும் கிவ்அவே. அடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா T20 ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எஸ்ஏ T20 அதுக்கும் எல்லா மேட்சும் கிவ்அவே. லீடர் போர்டும் கொடுக்குறாங்க. பிபிஎலுக்கு ஆல்ரெடி வீக்லி லீடர் போர்டு போயிட்டுருக்கு. உங்களுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா T20க்குமே லீடர் போர்டை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. வின் பண்ணால் நீங்கள் நினச்ச நேரம் எப்போ வேணால் வித்ட்ரா பண்ணிக்கோங்க. டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. 2K டெக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணவங்க யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரிஜினலாக உங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்காமல் கொடுக்கக்கூடிய ஆப்பு, அதிகமான ஆஃபர்ஸு ப்ளஸ் உங்களுக்கு லீடர் போர்ட்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு கிடையாது, ஜஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணாலே போதும். கால்குலேஷன், நீங்கள் எடுக்கிற பாயிண்ட்டை கால்குலேஷன் பண்ணக்கூடிய லீடர் போர்டு பயன்படுத்திக்கோங்க. பேட் பால் லெவன் ஆப்பை மிஸ் பண்ணாமல். சிட்னி தண்டர்ஸ் ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸோட பிளேயிங் லெவன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெலகிராமில் எப்படி ஜாயின் பண்ணுறது பார்த்துட்டு ஃபுல் டீட்டெயில் பார்த்துடலாம். இப்போயும் சொல்கிறேன், ரொம்ப குயிக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன், கரெக்டாக வந்து கேஷ் பண்ணிக்கோங்க. சிட்னி தண்டர்ஸு டேவிட் வார்னரு, கான்ஸ்டஸ், அடுத்தா ஜில்க்ஸு, சாம் பில்லிங்ஸ், டான் கிறிஸ்டின், ஆலிவர் டேவிஸ், கிறிஸ் கிரீன், வாஸ் ஆகர், டாம் ஆண்ட்ரியூ, முகமது ஹசைனி, நெக்ஸ்ட்டு மெக்காண்ட்ரியூ ஆடலாம். முகமது ஹசைனி ஆடுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். மேபி கார்ட்டனை வந்து எடுத்திருக்காங்க, இங்கிலாந்தோட லெஃப்ட் ஆர்ம் பவுலர் பேசரு. அவர் எதுவும் ஆல்ரவுண்டர் கேட்டகரிக்காண்டி ஆட வச்சாங்க அப்படின்னா வாஸ் ஆகரோ இல்லை நேத்தன் மெக்காண்ட்ரியூக்கு பதிலாக அவரை ப்ளே பண்ணலாம். கரெக்டாக அந்த ரூதர்ஃபோர்டு, அதுக்கப்புறம் சேஹோப்பு, வக்கார் சலாம், நெக்ஸ்ட்டு ஃபெர்க்யூசன், இவங்க 4 பேருமே கிளம்பிட்டாங்க. எல்லாத்துக்கும் தெரியும் இந்த டயத்தில் தான் சவுத் ஆஃப்ரிக்கா T20 ப்ளஸ் உங்களுக்கு துபாயில் நடக்கக்கூடிய IL T20 ரெண்டுமே நடக்கும். அமௌண்ட் வந்து எங்கே அதிகமாக இருக்குன்றதை கால்குலேஷன் பண்ணி பிளேயர்ஸ் வந்து அங்கங்கே குறிப்பிட்ட மேட்ச் ஆடி மூவ் ஆன் ஆகிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஏன்னா அமௌண்ட்றது முக்கியம் தான் எல்லாத்துக்குமே, அதை நோக்கி தான் எல்லாருமே போகிறது. அதை நம்ம தப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா போன சீசனில் நான் அப்படி தான் வந்து ஈவெண்ட்ஸு இந்த மாதிரி பிளேயர்ஸ் முக்கியமான டயத்தில் பெருத்துலேருந்து போயிட்டாங்க. பட் அந்த டயத்தில் நல்லா வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்படி தான் வந்து லீக்ஸ் நடக்குது அப்படின்றது. ஸோ அதனால்
அவங்களாம் மூவ் ஆன் ஆயிடுவாங்க. அப்போது வக்கார் சலாமுக்கு பதிலாக யார் வரும்னா பேட்ரிக் டோலி பேக்கப். அவர் தான் சரியான ஃபார்மு ப்ளஸ் நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காரு. சேம் உங்களுக்கு ஜொல்ல ஆடுவார் சேஹோப்புக்கு பதிலாக. ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ஜொல்ல வேறு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க ஆஸ்திரேலியாவில், எப்படினாலும் ஜொல்லுன்னு தான் நமக்கு வருது. நெக்ஸ்ட்டு சிட்னி தண்டர்ஸில் பார்த்தோம்னா இந்த சைடில் உங்களுக்கு லாக்கி ஃபெர்கியூசனுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டு முகமது ஹசானே, பாகிஸ்தான் பிளேயரு. இவர் ஆல்ரெடி பவுலிங் போடுறப்போ ஆக்ஷன் த்ரோ பண்ணுறாருன்னு கிளைம் ஆச்சு இதே பிபிஎல்ல. பட் மறுபடியும் வந்து அவரை எடுத்திருக்காங்க, என்ன லாஜிக்குன்னு தெரியல. சேம் பேட்டிங்கில் உங்களுக்கு கான்ஸ்டஸ் வந்துடுவார், ரூதர்ஃபோர்டுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா ஒரு பவுலரை ஆட் பண்ணிப்பாங்க. இதுதான் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே. நம்மளோட டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல்லாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். மறுபடியும் நான் சொல்லிடுறேன், டெலகிராமில் ஏதாவது ஆட் வருது, ஏதாவது இது மாதிரி வேறு சேனலில் ஜாயின் பண்ணுங்கன்ற மாதிரி இருந்தால் நம்ம கிடையாது, டெலகிராமாக கொடுக்கக்கூடிய ஆட்ஸு. ஸோ கரெக்டாக செக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேம்லேயும் நிறைய ஃபேக் சேனல்ஸ் வந்து இருக்கும். வின் ஆர் லாஸ் நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். அதேமாதிரி தெளிவுபடுத்துகிறேன், இந்த மாதிரி எல்லா கிவ்வே போஸ்டர்ஸு லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். இன்ஸ்டால் பண்ணிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்களாக ஃபேண்டசி ப்ளே பண்ணுறதுக்கு இதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ணுங்கள். எது இதில் ஆஃபர்ஸ் இருக்குது, எப்படி வந்து ப்ளே பண்ணலான்றது புதுசாக வரவங்களுக்கு சொல்கிறேன். சேம் நிறையா ஃபேக் சேனல்ஸ் இருக்குது நம்மளோட நேம்லேயும், அதையும் தெளிவுபடுத்திடுறேன். நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான், வின் ஆர் லாஸு நான் உங்களை சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்க தான் சொல்லுவேன். நம்ம நேமை யூஸ் பண்ணி எதாவது அமௌண்ட்டு யாராவது எதாவது கேட்டால் கொடுத்துறாதீங்க. அது வந்து ஃபேக்கு. ஏன்னா அடுத்தடுத்து பெரிய பெரிய லீக்ஸ் வருது, நிறையா வந்து ஃபேக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம வின்னானா வின்னிங் போஸ்ட் போடுவோம், வின் ஆகலைன்னா நம்ம வந்து வின்னிங் போஸ்ட் போட மாட்டோம். அதையும் வந்து நான் சொல்லிடுறேன். சிட்னி தண்டர்ஸ் ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸு ஆல்ரெடி இந்த மேட்ச்சு நடக்கக்கூடிய மேட்ச், ஆல்ரெடி இந்த 2 டீமும் ஆடக்கூடிய மேட்ச்சு ஒரு பால் கூட வீசாமல் ஃபுல்லாக கேன்சல் ஆச்சு மழையினால். இப்போ கிரவுண்டு வேறு. இந்த கிரவுண்டில் ஆல்ரெடி நடந்த மேட்ச் எல்லாமே நமக்கு நல்லாவே கிளியர் கட்டாக தெரியும். ஸோ கிரவுண்டில் எப்போயாவது மேட்ச் தான் நடக்கும். ஹெர்பர்ட்டில் கன்சிஸ்டண்ட்டாக ஹெரிகன்ஸோட மேட்ச் பாதி நமக்கு நடந்துகிட்டே இருக்கும். அதை வச்சு கேட்ச் பண்ணிடலாம். நல்லா வந்து மழை பெஞ்சு ஒரு மாதிரி க்ளவுடி கண்டிஷன் இல்லாமல் நார்மல் ஹெர்பர்ட்டோட கிரவுண்டாக இருந்தால் பேட்டர்ஸ்க்கு அட்வான்டேஜ் அதிகம். உங்களுக்கு லெக் சைடில் ஃப்ளிக் அடித்தாலே ஈஸியாக 6-4ன்னு போகக்கூடிய ஒரு கிரவுண்ட். இது முக்கியமான ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் போல் பண்ணுறப்போ எப்படினாலும் ஃபஸ்ட் பேட் பண்ணுற டீம் 160 170 தாண்டி அடிச்சிருவாங்க. அப்போது பேட்டர்ஸ் நல்லா ஆசைப்பட்டு ஸ்பின்னர்ஸ் தூக்கி போடுற ஸ்பின்னர்ஸை அடிக்க போய் விக்கெட்டை கொடுப்பாங்க. பேட்ரிக் டோலி அதை இந்த கிரவுண்டில் ரொம்ப டைம் அதிகபட்சமாக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கிரவுண்டில் போன சீசன் ஃபுல்லாமே சேசிங் வர டீமாக பேட்ரிக் டோலி ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டு விக்கெட் எடுக்கிறது தான் அவருக்கு வேலையாகவே இருந்திருக்கு. ஸோ 2 விக்கெட்டுன்ற மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்பின்னராக நிக்கில் சௌத்ரி. இந்த 2 பேருமே செகண்ட் பால் பண்ணுறப்ப கீ. சப்போஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸ்னால் நீங்கள் பேட்ரிக் டோலியை கட் பண்ணால் கட் பண்ணிக்கோங்க. பட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு சிட்னி தண்டர்ஸ் வந்து அவுட் ஆயிருக்காங்க, அதையும் யோசிக்கணும். அகில் ஹுசைன்லாம் ஃபார்ம்லேயே கிடையாது, ஆனால் அவர் சிட்னி தண்டர்ஸ்க்கு எதிராக விக்கெட் எடுத்திருக்காரு, அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. சிட்னி தண்டர்ஸோட ஸ்பின்ஸ்ன்னு பார்த்தோம்னா டாம் ஆண்ட்ரியூ, அதுக்கப்புறமா கிறிஸ் கிரீன். இந்த 2 பேர் தான். தன்வீர் சங்காவோட ஃபுல் டீட்டெயில் வந்து கிடைக்கல. மேபி தன்வீர் சங்கா வந்தால் டாம் ஆண்ட்ரியூ வெளியே போவார், அதை பார்த்துக்கோங்க. இதில் கிறிஸ் கிரீனை பொறுத்தவரையா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப தான் அவரோட ரெக்கார்டு அதிகமாக இருந்திருக்கு. இந்த கிரவுண்டில் அவர் விக்கெட்டே எடுத்தது கிடையாது. அவரோட ஸ்டார்ட் பார்த்தோம்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ரெக்கார்டே இல்லை, விக்கெட்டே எடுக்கலை. பட் இந்த சைடில் உங்களுக்கு மேத்யூ வைடு, ஜுவல் 2 பேர் வந்து லெஃப்ட் ஹேண்டராக இருப்பாங்க. அப்போது கரெக்டாக போடுவார். இவர் ஒரு மாதிரி பவுலிங் போட்டு விக்கெட் எடுப்பார். எப்படின்னா நடுவில் ஷார்ட் பாலாக பிச் பண்ணி பேட்டர்ஸை லெக் சைடு அடிக்க வச்சு கேட்சை வந்து எடுப்பாங்க. ஆனால் இந்த கிரவுண்டில் கிறிஸ் கிரீன் அப்படி பண்ணால் வாய்ப்பே இல்லை விக்கெட் எடுக்கிறதுக்கு. அதுதான் வந்து ரெக்கார்டுமே சொல்லுது. அவரோட ஸ்ட்ராட்டஜி இந்த கிரவுண்டில் ஒர்க் ஆகாது. பட் ஆனால் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு லாஜிக் படி வேணால் அவரை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இந்த கிரவுண்டுக்கு அவரோட ஸ்ட்ராட்டஜி அந்த நல்லா பிச் பண்ணி லெக் சைடு அடிக்க விட்டு விக்கெட் எடுக்கிறதுலாம் இங்கே செட்டே ஆகாது. அதுதான் ரெக்கார்டுமே சொல்லுது. கொஞ்சம் யோசிச்சுட்டு பிக் பண்ணிக்கோங்க. ஜிஎல்ஸில் அவாய்ட் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. பட் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. சேம் கன்சிஸ்டன்ட் ஃப்ளாப்டு பிளேயர்ஸ் கிளிக்ஸு, சாம் பில்லிங்ஸு, அதுக்கப்புறமா ஆலிவர் டேவிஸு, டாம் ஆண்ட்ரியூ கூட எடுத்துக்கலாம், ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாரு. அப்புறம் மெக் ஆண்ட்ரியூ. ஸோ இத்தனை பேர் இருக்காங்க. ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸில் கன்சிஸ்டண்ட்டாக ஃப்ளாப் ஆகிட்டு இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் ஜெல்லு, அடுத்ததான் மேத்யூ வைடு ஃப்ளாப் தான், கன்சிஸ்டண்டாக ஃப்ளாப் தான். ஒரு 10 ரன் 15 ரன் தான், அதுக்கு மேலே எடுக்க முடியல. நேத்தன் எலிஸு 2-3 மேட்சாக விக்கெட்டே எடுக்கலை. ஸ்டாங்க்லேயும் ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாரு, மெட்ரித்தும் ஒரு விக்கெட் தான் எடுக்கிறார். இப்படி தான் வந்து இவங்களோட ஓவரால் மேட்ச் பிளேயர்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸு போயிட்டுருக்கு. ஸோ கன்சிஸ்டன்ட்டுன்னு பார்த்தோம்னா டேவிட் வார்னர் சரியான ஃபார்முக்கு வந்திருக்காரு, அதை கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ டேவிட் வார்னருக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, ஹெர்பர்ட் கூட கண்டிப்பாக அந்த ஸ்டாங்க்லேயோட எக்ஸ்ட்ரா பவுன்ஸில் சப்போஸ் இப்படி கட்டாட போனார்னா கீப்பர் கேட்ச் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும்.
அதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. வார்னர் நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்குறது எப்பயுமேவும். பட் நல்ல ஃபார்மில் இருக்கார், நீங்கள் கொடுத்துக்கோங்க. ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க கான்ஸ்டஸாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பும்ராவையே ஈஸியாக அவர் வந்து ஆடினார். பும்ரா அளவுக்குலாம் இங்கே யாருமே பவுலர் கிடையாது, அதுதான் உண்மை. ஸோ அதனால் நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்துச்சு, கிளிக் ஆச்சு அப்படின்னா கான்ஸ்டஸ் கம்மியான பாலில் அதிக ரன் அடிக்கலாம். ஸோ ஜிஎல்லில் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி மிச்சல் ஓவனா வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். ஜிஎல் காம்பினேஷனில் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிளிக் ஆகும். மேத்யூ கிளிக்ஸு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு மேட்ச் 25-30 ரன் ஆடுறாரு, அவ்வளோதான். ஆலிவா டேவிஸ் இந்த மாதிரி கிரவுண்டில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஜிஎல்ஸில். காரணம் என்னென்னா ஆலிவா டேவிஸு நல்லா பேட்டை ஹை லிஃப்ட் பண்ணி ஷார்ட் பால் வந்துச்சுன்னா லெக் சைடு நல்லா வீசுவார். இந்த கிரவுண்டுமே உங்களுக்கு ஒரு சைடு சின்னது ஒரு சைடு பெருசாக இருக்கும். அப்போ சின்ன சைடு ஒரு பேட்டிங் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா குயிக்காக ரன்னு போகலாம். ஸோ ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக்காக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள் இந்த மேட்ச்சில். அதே மாதிரி வாசாகர் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப தான் கீ. ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்போ விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அவர் கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு முகமது ஹசானே கன்சிஸ்டன்ட் விக்கெட் டேக்கரு, ஸ்டெம் டு ஸ்டெம் போடுவார். ரன்ஸ் கொடுத்தாலும் மினிமம் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஒரு சேஃபஸ்ட்டு பிக்காக நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். டான் கிறிஸ்டின் ஆடுவார்னு தான் நம்பிக்கை. டான் கிறிஸ்டின் ஆனால் சேஃபாக பிக் பண்ணிக்கோங்க. இன்னுமே அவர் பயங்கரமாக ஹிட் பண்ணுறாரு. எப்படி ஐபிஎல்லில் எம்எஸ் தோனி ஹிட் பண்ணுறாரோ அதே மாதிரி இவர் ஹிட் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் ஷார்ட் பவுண்ட்ரின்றப்போ ஈஸியாக 6-4 போகிறதுக்கு சான்ஸ் அதிகம். அதனால் பிக் பண்ணிக்கோங்க. ஒரு டபுள் ஆப்ஷன், சேஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷனு. சாம் பில்லிங்ஸ் சுத்தமாக ஃபார்ம் இல்லை, பட் விக்கெட் கீப்பிங் அவருக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ்ன்றது ஹெல்ப் பண்ணலாம். ஸோ ஜிஎல் கேப்டனில் கான்ஸ்டஸு, அடுத்து தான் வந்து டான் கிறிஸ்டின்னு. செகண்ட் பவுல் பண்ணுறப்ப வாசாகர், இவங்களுக்கு ஜிஎல் கேப்டன் கொடுங்க. சேஃப் ஆப்ஷன்ஸில் டேவிட் வார்னர் கேப்டன் கொடுங்க. இந்த சைடு சேம் ட்ரம்ப் கார்ட் பிக்குன்னு பார்த்தோம்னா ஆலிவர் டேவிஸு, செகண்ட் பவுல் பண்ணால் டாம் ஆண்ட்ரியூவை பிக் பண்ணிக்கோங்க. ஹெரிக்கன்ஸில் கண்டிப்பாக ஜிஎல் கேப்டன் வச்சுக்கோம்னா மிச்சல் ஓவனை பிக் பண்ணிக்கோங்க. சேஃப் ஆப்ஷன்ஸாக மெக்டோமட்டை நல்ல ஒரு ஆப்ஷன். அடுத்ததாக ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக்காக டிம் டேவிட் சேசிங்கில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். டிம் டேவிட் சேசிங்கில் மட்டும் ஓரளவுக்கு ஒர்த்தபிள் பிளேயரு. ஆலிவர் டேவிஸ் ஃபஸ்ட்டாக செகண்ட் இந்த கிரவுண்டுக்கு ஓரளவுக்கு நல்ல ரிஸ்கி பிக். கிறிஸ் ஜார்டன் டபுள் ஆப்ஷனு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறதோட செகண்ட் பவுல் பண்ணுறப்போ நல்லா விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. நிக்கில் சௌத்ரியை டாப்பில் அனுப்புகிறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாரு. இங்கேயுமே உங்களுக்கு ஒரு 2 லெஃப்ட் ஹேண்ட் இருக்கிறதுனால ஒரு 2 ஓவர் போடலாம். அதுலேயும் ஒரு விக்கெட் கிடைச்சா கூட பேட்டிங்கில் நல்லா ரொட்டேட் பண்ணி 25 ரன் அடிச்சிடறாரு. ஒரு சேஃப் மினிமம் பாயிண்ட்ஸ் வாங்கக்கூடிய பிளேயர். நாத்தன் அலி செகண்ட் பவுல் பண்ணால் கண்டிப்பாக இந்த மேட்ச்சு கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ அவருக்கு பெரிய அளவில் ரிதம் கிடைக்கல விக்கெட் எடுக்க. மேபி அது சேஞ்ச் ஆச்சுன்னா செகண்ட் பவுல் பண்ணுறப்போ விக்கெட் அதிகமாக எடுக்கலாம். பேட்டிக் டோலி கீ, கண்டிப்பாக இந்த மேட்சோட கீ. செகண்ட் பவுல் பண்ணால் மிகப்பெரிய ஒரு கீயாக இருப்பார். ஜிஎல்லில் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ பவர் பிளேயில் முகமது ஹசானே ஒரு ஓவர், மெக்காண்ட்ரி போடலாம். வாசாகர் ஒரு ஓவர் போட்டு டெத்தில் கண்டிப்பாக வாசாகர் தான் பவுல் பண்ணுவார். அடுத்ததாக வந்து முகமது ஹசானே முடிச்சிருவாங்க. டான் கிறிஸ்டின் வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க. தெரியல டான் கிறிஸ்டின் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப எப்படி பவுல் பண்ணுறான்றதை பார்க்கணும். ஏன்னா 6 பவுலிங் காம்பினேஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பாப்பா அப்படி போகிறாங்களா என்னென்னு. ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸோட டெத்தில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். நேத்தன் எலிஸ் மெட்ரித் தான், நேத்தன் எலிஸ் கிறிஸ் ஜார்டன் மெட்ரித் 3 பேர் தான் டெத்தில் போடுறாங்க. பவர் பிளேயில் மெட்ரித்து, அதுக்கப்புறமா ஸ்டாங்க்லே வச்சு ரொட்டேட் பண்ணுறாங்க. ரெக்கார்டுன்னு பார்த்தோம்னா டேவிட் வார்னர் இதுக்கு முன்னாடி இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச் ஆடி இருக்காரு. ஹெட் டு ஹெட் வென்யூ, ரெண்டுலேயுமே ஜீரோனா ஒரே ஒரு மேட்ச் தான் டக் அவுட் ஆகிருக்காரு. ஆலிவர் டேவிஸு ஹெட் டு ஹெட் 27, வென்யூவில் 32. ஸோ நான் முன்னாடியே சொன்னது தான் முக்கியமான பாயிண்ட்டுன்னு. ஆலிவர் டேவிஸ் இந்த மேட்ச்சில் ஒரு கீ பிளேயரு, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தா ஜில்க்ஸு 12 ரன் ஆவரேஜ், பயங்கரமான ஆவரேஜ். அதேமாதிரி வென்யூவில் 13 ரன். சாம் பில்லிங்ஸ் 25 ரன் ஆவரேஜ், வென்யூவில் ஆனதில்ல. க்ரீன் 6 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் டு ஹெட்டில். வென்யூவில் விக்கெட்டே எடுத்தது கிடையாது. நேத்தன் மெக்காண்ட்ரியூ ஆடுறாரான்னு பாருங்கள். 7 விக்கெட்டு, வென்யூவில் ஒரே ஒரு விக்கெட் தான். மிச்சல் ஓவனோட ஹெட் டு ஹெட் ஸ்டார்ட் பாருங்கள். 3 மேட்ச்சில் வெறும் 10 ரன்னு. உங்கள் வென்யூவில் 57 ரன் ஆவரேஜ் இருக்கார். கன்சிஸ்டண்ட்டாக இந்த கிரவுண்டில் அடிச்சிருக்காரு. ஒரு 100மே இந்த கிரவுண்டில் தான் அடித்தாருன்னு நினைக்கிறேன். மேத்யூ வைடு ஹெட் டு ஹெட் 44, வென்யூவில் 26. விக்கெட் கீப்பிங் பேக்கப் இருக்குது. மெக்காண்ட்ரியூ 39 ரன் ஆவரேஜ், ஹெட் டு ஹெட்டில், வென்யூவில் 39. ரெண்டுமே பர்ஃபெக்டாக இருக்குது. கேப்டனாக கூட ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான ஒரு ஸ்டார்ட் இருக்குது. நிக்கில் சௌத்ரி ஹெட் டு ஹெட்டில் 2 விக்கெட்டும், வென்யூவில் 29 ரன் ஆவரேஜ் ப்ளஸ் 4 விக்கெட்டு. டிம் டேவிட் 32 ரன் ஆவரேஜ் ஹெட் டு ஹெட்டில், வென்யூவில் 37 ரன் ஆவரேஜ், தரமான ஆவரேஜ். ஸோ சேசிங் ஆர் ஃபஸ்ட் பேட்டிங் ஜிஎல்லில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் கூட சேசிங்கில் கொடுத்து பாருங்கள். கிறிஸ் ஜார்டன் ஹெட் டு ஹெட்டில் 2 விக்கெட்டும், வென்யூவில் 7 மேட்ச்சில் 7 விக்கெட். கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் நேத்தன் எலிஸ் 36 விக்கெட்டு, ஹெட் டு ஹெட்டில் 12 விக்கெட்டு. மெட்ரித் 9 விக்கெட்டு, வென்யூவில் 38 விக்கெட்டு. ஸ்டாங்க்லே 3 மேட்ச், வென்யூவில் 3 விக்கெட். பேட்டிக் டோலி ஹெட் டு ஹெட் 3 மேட்ச்சில் 5 விக்கெட்டும், வென்யூவில் 13 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ உள்ளே வந்தார்னா செகண்ட் பவுல் பண்ணுறப்ப கீ பிளேயராக இருப்பார். கேப்டனா கான்ஸ்டஸு டிம் டேவிட்னு கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா ரிஸ்கி பிக்ஸ் பாருங்கள். ஆலிவர் டேவிஸு, ஜுவல் 2 பேருமே சரியான ரிஸ்கி பிக்கு.
அப்புறம் மெட்ரிக்கு பதிலாக ஸ்டாங்க்லி. இப்படி தான் வந்து லோ பர்சன்டேஜ் பிக்ஸை ஆட் பண்ணணும். 4லேருந்து 5 பிளேயர்ஸை அந்த மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஃபேண்டசி டியோன்ற ஆப்ஷன் மூலியமாக. SA T20 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 2K ஃபேண்டசி நம்பர் கூட பயன்படுத்திக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நெக்ஸ்ட் டீம் பார்ப்போம். டேவிட் வார்னர் கேப்டன், டான் கெஸ்டின் வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன். சப்போஸ் டேவிட் வார்னர் சேசிங்கில் ஒரு 35 ரன் 40 ரன், டான் கெஸ்டின் வந்து ஃபஸ்ட் பால் பண்ணி டெத்தில் ஒரு 2 விக்கெட்ன்ற ஒரு லாஜிக்கு. கிறிஸ் கிரீனு, நிக்கில் சௌத்ரி, கிர்ஜான், மெட்ரிக், நாத்தன் எலிஸ், முகமது ஹசானே முக்கியமான பிளேயர். மிச்சல் ஓவன், மேத்யூ வைடு, பென் மெக்டாமட்டன் பிக் பண்ணிக்க. ஓரளவுக்கு சேஃபஸ்ட்டு பிக்ஸ் தான். கேப்டன்ஸ் கேப்டனும் ஓரளவுக்கு சேஃபான கேப்டன்ஸ் கேப்டன் தான். முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டார்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். குயிக்காகவும் சொல்லியிருக்கேன், அதையும் நான் சொல்லிடுறேன். அதேமாதிரி நான் எப்போயுமே 15 நிமிஷம் ஒரு 16 நிமிஷம் தான் நான் வீடியோன்றதே போஸ்ட் பண்ணுறேன். எதுவுமே இல்லாமல் 25 நிமிஷம் 30 நிமிஷம்லாம் நான் எதுவுமே போஸ்ட் பண்ணலை. பட் இருந்தாலும் அதுக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க இன்னுமே குறைச்சா நல்லா இருக்காது. எவ்வளோ வேகமாக சொல்ல முடியுமோ அப்படி தான் நான் சொல்கிறேன். நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன். ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணால் $1 தான் ஒரு 80 ரூபா 75 ரூபா சம்திங் தான் நமக்கு போகிற வியூஸு. அதுக்கப்புறம் ஒரு வீடியோக்கே வந்து வரும். பட் இதுக்கும் கீழே எப்படி குறைக்கிறது, இதுக்கு மேலே இவ்வளோ ஸ்பீடாக சொல்கிறதுன்றது தெரியல. ஸோ பார்க்கலாம் வேறு ஏதாவது வந்து பண்ணுறதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சொல்லியிருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கங்க. லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை தான் பண்ணுறேன். அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா கன்சிஸ்டண்ட்டாக லாஸ் ஆச்சு. அப்போயுமே நிறையா பேர் சப்போர்ட் பண்ணீங்க. உங்களுக்காண்டி தான் நான் வந்து ரிப்ளைன்றதே கொடுத்துட்டே இருக்கேன். ஏன்னா வின் ஆகிறத விட லாஸ் ஆகிறப்ப நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணது பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதுக்காண்டி தான் நான் வீடியோவே வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.